அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் உதவி நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பிறப்பித்த தடுப்பு காவல் உத்தரவு சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நாடளாவிய ரீதியில் சுகாதார தொழிற்சங்க நடவடிக்கை, நோயாளர்கள் அசௌகரியம். ஊழல் எதிர்ப்பு ஒழுங்கு விதிகளை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு அமைச்சரவை அனுமதி. வேலையில்லா பட்டதாரிகள் விடயத்தில் அரசாங்கம் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தல். கைத்தொழில் துறையினை முதன்மையாக கொண்ட நாடாக இலங்கையை மாற்ற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் வலியுறுத்தல். வரவு செலவு திட்ட நிதியை வினைத்திறனாக பயன்படுத்துவது குறித்து யாழில் ஆராய்வு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிறப்பித்த தடுப்பு காவல் உத்தரவு சட்டவிரோதமானது என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ 2020 ஆண்டு பிறப்பித்த தடுப்பு காவல் உத்தரவு சட்டவிரோதமானது என உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் ஒருவரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளது என தெரிவித்த நீதியரசர்கள் எஸ் துரைராஜா, AHMD நவாஸ், மஹிந்த சமயவர்த்தன ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த பெண்ணுக்கு 1 லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்குமாறும் உத்தரவிட்டனர். ஹம்பகா மாவட்டத்தில் வேலிகட சிறப்பு விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்ட ஹேனகம பொகனுவிட்ட பிரதேசத்தில் வசிக்கும் காஞ்சினி பிரியதர்ஷினி மதுரப்பெருமை என்ற பெண் சமர்ப்பித்த அடிப்படை உரிமைகள் மீறல் மனுவை தாக்கல் செய்திருந்தார். 2020 ஆண்டு கைது செய்யப்பட்ட மனுதாரருக்கு தடுப்பு காவல் அடுத்தடுத்து 2 தனித்தனி உத்தரவுகள் மூலம் பிறப்பிக்கப்பட்டன. 1929 ஆண்டின் 17ஆம் விஷம் மற்றும் ஆபத்தான மருந்துகள் கட்டளை சட்டத்தின் கீழ் 2020 ஜனவரி 30ஆம் தேதி அன்று முதல் உத்தரவும், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 2020 பிப்ரவரி 6ஆம் தேதி அடுத்த உத்தரவும் வெளியிடப்பட்டது. அரசமைப்பின் 20வது திருத்தம் நடைமுறைக்கு வராததால் இந்த விண்ணப்பத்தை தாக்கல் செய்யும் போது அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட எந்த அதிகாரமும் இல்லை என்பது தெரியவந்தது. இதன் அடிப்படையில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ 2020 பிப்ரவரி 6ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவு அரசமைப்பை மீறுவதாகவும் அதற்கு எந்த செல்லுபடியும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுசரணை வழங்கியோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். நாடளாவிய ரீதியில் சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். வரவு செலவு திட்டத்தில் கொடுப்பனவு குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 19 சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று காலை முதல் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை நாளை காலை 7 மணி வரை இடம்பெற உள்ளது. வரவு செலவு திட்டத்தால் ஏற்பட்ட அநீதிக்கு அதிகாரிகளிடம் சரியான பதில்கள் இல்லை. மேலதிக நேர கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளமை, அரசு விடுமுறை கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளமை, பதவி உயர்வுகள் குறைக்கப்பட்டுள்ளமை, சலுகைகள் தொடர்பாக எவ்வித பதில்களும் கிடைக்காமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. மருந்தகங்கள், ஆய்வகங்கள், கதிரியக்க சேவைகள், பொது சுகாதாரம் மற்றும் குடும்பநல சுகாதாரம், கண் மருத்துவ நடவடிக்கைகளில் ஈடுபடும் சுகாதார பகுதியினர் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தபோதிலும் அத்தியாவசிய மற்றும் அவசர சேவைகள் தொடர்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக வவுனியாவிலும் பணிப்படிக்கு சேர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தூர இடங்களில் இருந்து வருகை தரும் நோயாளர்கள் மருந்துகளை பெற்றுக் கொள்ள முடியாமல் திரும்பிச் சென்றதை அவதானிக்க முடிந்தது.
மருந்தாளர்கள் மற்றும் துணை மருத்துவ சேவையினரின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். கையேறாது, கண் பார்வை குறைவு, நடிக இந்த முறை மருந்து எடுக்க வேற ஸ்டாக் பண்ணணும். போன விடாம செலரோ கிளினிக்கு வரைக்கும் டாக்டர்மார் ஸ்டாக் பண்ணி சொல்லிக்கணும். புதிய விட்டு நாங்கள் நடுக போய் வர காசு சிலவங்களுக்கு. நான் படுகாயமடைஞ்சு ஊனமற்ற நிலையில வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறேன். தற்போது 10ஆம் கட்டையில ஒரு 10ஆம் வார்டுக்குள்ள ஒரு மெடிக்கல் எடுக்கிறதுக்காக வந்தேன். எனக்கு இடுப்பு கிளை இயங்குதில்லை, உடம்பு வலி இயங்குதில்லை. இன்றைக்கு மருந்து எடுக்கணும், ஸ்கேனிங் செய்யணும், பிளட் செக் பண்ணணும். அவசரமாக நான் இரவு 10 மணிக்கு பிறகு சாப்பிடாமல் இவ்வளவு நேரம் இருந்து வந்தேன். எனக்கு எந்த ஒரு வைத்தியமும் செய்யக்கூடிய மாதிரி இல்லை. இந்த மருந்துகள் எல்லாம் பூட்டி கிடக்காம பிளட் செக் பண்ண இல்லாதான். அப்படியான நிலையில நான் வாட்டில் மிக்க சொன்னதுக்கு உறுப்பு ஆயுத்தங்கள் இல்லாம வந்துவிட்டேன். ஆனபடியா என்ன போல படும் நோயாளி, கடும் பாதிப்புற்றவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன போல இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் மறைஞ்சு இருக்குது, உங்களை உடைதான் மறைச்சிருக்கு, உள்ளால ஊனமற்றி இருக்கிறோம். எங்களுக்காக இந்த மருந்துகள் வைத்தியங்கள் சரியான முறையில செய்து எங்களுக்கு நல்ல சுகத்தை தரணும் என்று நான் எதிர்பார்த்து 2025 வரவு செலவு திட்டத்தில் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமையால் 19 சுகாதார தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றன. இதற்கு ஆதரவு வழங்கும் வகையில் மூதூர் வைத்திய அதிகாரி பணிமனையில் கடமையாற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள், பொது சுகாதார மருத்துவமனைகள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இதன் காரணமாக மூதூர் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் பொது சுகாதார மருத்துவ அலுவலகங்கள் மூடப்பட்டு காணப்பட்டன. சுகாதார சேவை பெறுவதற்கு கஷ்டங்களுக்கு மத்தியில் வந்தாலும் சேவை பெறாது திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளதாக மக்கள் விசனம் வெளியிட்டனர். ஊழல் எதிர்ப்பு ஒழுங்கு விதிகளை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இவ்வாண்டு ஊழல் எதிர்ப்பு ஒழுங்கு விதிகளை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 156(1) பிரிவுக்கு அமைய லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான சார்த்துதல்களை விசாரணை செய்வதற்கான விசாரணை ஆணைக்குழுவிடம் மேலே சொல்லப்பட்ட சட்டத்தில் விதிக்கப்படும் விடயங்கள் தொடர்பான ஒழுங்கு விதிகளை உருவாக்குவதற்கு நீதி விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேற்குறித்த சட்டத்தின் 82(1) பிரிவுக்கு அமைய பொருத்தமான அனைத்து நபர்களாலும் ஒழுங்கு விதிகள் மூலம் உத்தரவிடப்படக்கூடிய ஏதாவது மாதிரி படிவத்துக்கு அமைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் வெளியிடப்பட வேண்டும். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் என்பதில் இலங்கைக்கு உள்ளே அல்லது வெளியே நேரடியாக அல்லது பொருள் கோடல் செய்யப்படும் ஒழுங்கு விதிகள் மூலம் அதன் விவரங்கள் உத்தரவிடப்பட வேண்டிய சொத்துக்கள், பொறுப்புகள், செலவு மற்றும் வட்டிப்பணம் கருதப்படுகிறது. அதற்கமைய 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய உருவாக்கப்பட்டுள்ள 2025ஆம் ஆண்டின் ஊழல் எதிர்ப்பு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனம் ஒழுங்கு விதிகளை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதன் பின்னர் மேற்குறிப்பிட்ட ஒழுங்கு விதிகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. அசோஸ்மன் நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். යෝජනාව තිබුණේ අස්වැසුම සුබසාධක ප්‍රතිලාභ ගෙවීමේ යෝජනා ක්‍රමය සංශෝධනය කිරීමට. அஸ்வசும நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் தற்போது நடைமுறையில் உள்ள அஸ்வசும உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளை திருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அஸ்வசும நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் திட்டத்தின் முதலாவது அட்டவணையில் உள்ளடக்கப்பட்டுள்ள நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்கான உதவித்தொகை கிடைக்கின்ற காலப்பகுதியை 2025 4ஆம் மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த உதவி வழங்கும் திட்டத்தின் 2வது அட்டவணையில் உள்ளடக்கப்பட்டுள்ள இயலாமைக்குட்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகை மற்றும் சிறுநீரக நோய்க்கான உதவி பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகையை 7,500 ரூபாவிலிருந்து 10,000 ரூபாய் வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முதியோருக்காக வழங்கப்படும் உதவித்தொகையை 3,000 ரூபாவிலிருந்து 5,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு குறித்த தீர்மானங்களை 2025 ஏப்ரல் மாதம் தொடக்கம் நடைமுறைப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள உதவித்தொகையை பெறுகின்ற இயலாமைக்குட்பட்ட நபர்களுக்கான கொடுப்பனவு, சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவு மற்றும் முதியோருக்கான கொடுப்பனவு மேற்குறிப்பிட்டுள்ள முன்மொழிவுகளுக்கு அமைய கொடுப்பனவு காலப்பகுதி 2025 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது.
2025 ஏப்ரல் மாதத்தின் பின்னர் நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டாலும் குறித்த குடும்பங்களில் உள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள், சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் முதியோருக்கு வழங்கப்படும் நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவுக்கான காலப்பகுதியை 2025 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிதாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள், சிறுநீரக நோயாளர்களின் விண்ணப்பங்கள் உயர்ந்தபட்ச வரையறையின் கீழ் உள்வாங்கி தகுதி பெறுகின்றவர்களுக்கு குறித்த கொடுப்பனவை இவ்வருட இறுதி வரை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. මේ ආණ්ඩුව විසින් අවසාන වට සංශෝධනය කරනු ලැබුවා. சிறுபோக வீழ்ச்சிக்கு விவசாயிகளுக்கு மானியத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ඊළඟ යෝජනාව 2025 යල කන්නේ සඳහා කුඹුරු ඉඩම්වල වගා කරනු ලබන ගොවීන් සඳහා පොහොර සහනාධාර ලබා දීම. விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு 2025 சிறுபோக நெற்செய்கை விவசாயிகளுக்கும் வயல்களில் வேறுபோக பயிர் செய்கைகளை மேற்கொள்கின்ற விவசாயிகளுக்கும் நிதி மானியத்தை வழங்குவதற்கு அங்கீகாரத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதற்கமைய 2025 சிறுபோக நெற்செய்கை விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வீதம் உயர்ந்தபட்சம் 2 ஹெக்டேர்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காலப்போக கூட்டங்களில் தீர்மானிக்கப்படுகின்ற வயல் காணிகளில் மேற்கொள்ளப்படும் வேறுபோக பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வீதம் உயர்ந்தபட்சம் 2 ஹெக்டேர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. පොහොර සහනාධාර ලබා දීමට කැබිනට් මණ්ඩලයේ අනුමැතිය හිමි වුණා. அரசுக்கு சொந்தமான வணிக ரீதியற்ற நிறுவனங்கள் தொடர்பான மீளாய்வு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ජයට අයත් වාණිජමය නොවන ආයතන පිළිබඳ සමාලෝචන වාර්තාව அரசுக்கு சொந்தமான வணிக ரீதியற்ற நிறுவனங்களை மீளாய்வு செய்து அறிக்கையொன்றை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு கடந்த வருடம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழு 160 நிறுவனங்களை மீளாய்வு செய்துள்ளதுடன் அவற்றில் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட 36 உயர்கல்வி நிறுவனங்கள் மீளாய்வு செய்வதற்காக துறைசார் நிபுணர்களுடன் கூடிய உபகுழு ஒன்றின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனங்கள் தவிர்த்த எஞ்சியுள்ள 124 நிறுவனங்களை 9 வகுதிகளின் கீழ் வகைப்படுத்தி குழு விதந்துரைகளை சமர்ப்பித்துள்ளது. அதற்கமைய குறித்த விதந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. රජයට අයත් වාණිජමය නොවන ආයතන පිළිබඳ සමාලෝචන වාර්තාව வேலையில்லா பட்டதாரிகள் விடயத்தில் அரசாங்கம் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்நோக்கும் தொழில் பிரச்சினை தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். 2025 வேலையில்லா பட்டதாரிகளின் பொற்காலம் என்று தற்போதைய ஆளும் தரப்பினரால் இதை பிரஸ்தாபிக்கப்பட்டன. ஆனால் இதற்கான ஏற்பாடுகள் எதனையும் இதுவரையில் காணக்கூடியதாக இல்லை. தொழில் வழங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் சரியான காலப்பிரிவு மற்றும் வேலை திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாகும். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பக்கம் 72 பிரகாரம் 20,000 பட்டதாரிகளை ஆசிரியர் தொழிலுக்கு உள்ளீர்த்தல், தகவல் தொழில்நுட்பத் துறையில் 3000 ஸ்டீம் பட்டதாரிகள் மற்றும் 900 ஸ்டீம் அல்லாத பட்டதாரிகளை உள்ளீர்த்தல் பற்றி கூறப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு, சுங்க திணைக்களத்திற்கு, வெளிநாட்டு சேவைக்கு, சுற்றுலா கைத்தொழில் துறைக்கு மேலும் 3000 பேரை உள்ளீர்ப்போம் என வாக்குறுதி அளித்திருந்தனர். இவ்வாறு கூறியவாறு தொழில் கிடைக்காத காரணத்தினால் நேற்றும் இன்றும் பட்டதாரிகள் பொல்துவ சந்தியில் வேலையில்லா பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகவே அரசாங்கம் விஞ்ஞாபனத்தில் கூறியுள்ள விடயங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். கைத்தொழில் துறை ஊடாக நாட்டை முன்னேற்ற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். கைத்தொழில் துறையினை முதன்மையாக கொண்ட நாடாக இலங்கையை மாற்ற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடுகள் குறைந்த உற்பத்தி செலவுடன் சிறப்பாக உற்பத்தி செய்யக்கூடிய துறைகளில் தத்தமது வளங்களை ஒதுக்கீடு செய்வதன் மூலம் குறித்த உற்பத்தியில் சிறப்பு தேர்ச்சி அடைவதோடு அதனை கட்டற்ற சந்தையில் புற நாடுகளுடன் பரிமாற்றம் செய்வதன் மூலம் இருபகுதியினர் நன்மை அடைய முடியும் என கூறினார். இந்த அடிப்படையில் சில நாடுகள் விவசாய உற்பத்திகளை மேற்கொள்ளும் நாடுகளாகவும் இன்னும் சில நாடுகள் கைத்தொழில் உற்பத்தியினை மேற்கொள்ளும் நாடுகளாகவும் மாறிவிட்டன. விவசாய உற்பத்திகளுக்கான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குறைவாகவும் கைத்தொழில் உற்பத்திகளுக்கான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அதிகமாக உள்ளது. இதனால் ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டின் அடிப்படையில் கைத்தொழில் உற்பத்திகளை மேற்கொண்ட நாடுகள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக மாறிவிட்டன. எனவே நாமும் கைத்தொழில் துறையினை முதன்மையாக கொண்ட நாடாக மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். உப்பளத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களின் நலன்புரி நடவடிக்கைகள் மற்றும் காப்புறுதி திட்டம் தொடர்பில் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உப்பள
இடத்துக்கு சென்றிருந்தோம். உண்மையிலேயே கடந்த காலங்களிலே உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை காணப்பட்டது. நாங்கள் அங்கு சென்று பார்த்தபோதுதான் அங்கு உப்பின் வளம் இலங்கை நாட்டுக்கு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையிலே அங்கு உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. அங்கு இவ்வளவு காலமும் அந்த உப்பு உற்பத்தியானது ரோ மெட்டீரியல்ஸ் அதை மட்டுமே உற்பத்தி செய்து தனியாருக்கு அவற்றை விற்பனை செய்து தனியார் அதை அயடின் கலந்த தூளுப்பாக சந்தைப்படுத்தி இருந்தார்கள். அந்த விடயத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு எமது அரசாங்கத்திலே புதிய இயந்திரங்கள் கொள்வனவு செய்யப்பட்டு எதிர்வரும் வாரத்திலே அந்த அயடின் கலந்த தூள் உப்பை உற்பத்தி செய்வதற்குரிய ஒழுங்குகள் எமது அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். திருகோணமலை மூதூர் வீரமாநகர் கிராமத்திற்குள் உட்புகுந்த காட்டு யானைகள் பல்வேறு சேதங்களை விளைவித்துள்ளன. திருகோணமலை மூதூர் வீரமாநகர் கிராமத்திற்குள் நேற்றிரவு உட்புகுந்த காட்டு யானைகள் சேதங்களை விளைவித்துள்ளதாக கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தற்காலிக குடியிருப்பொன்றை யானைகள் உடைத்து சேதம் விளைவித்ததோடு வீட்டிலிருந்த நெல் மூடையினை வெளியில் இழுத்து உண்டுள்ளன. பழந்தரும் மரங்களையும் யானைகள் அளித்துள்ளன. இரவு வேளையில் வீடுகளில் தூங்க முடியாதுள்ளதோடு சிறுவர்களை வீட்டில் வைத்திருப்பதும் அச்சமாக உள்ளதாக வீரமாநகர் மக்கள் கவலை வெளியிட்டனர். அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை பெற்றுத்தர வேண்டும் எனவும் யானை வேலியை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மூதூர் வீரமாநகர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை தோப்பூர் தபால் திணைக்கள ஊழியர்கள் 2வது நாளாகவும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் உள்ள தபால் ஊழியர்கள் ஆரம்பித்த 48 மணித்தியால அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் திருவண்ணாமலை தோப்பூர் தபால் திணைக்கள ஊழியர்களும் பங்கு கொண்டனர். இதன் காரணமாக தோப்பூர் அஞ்சல் அலுவலகம் மூடப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. அஞ்சல் அலுவலகத்திற்கு சேவை பெற வந்தோர் சேவை பெறாது ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். திருகோணமலை நகரசபை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் போது வீதி மற்றும் வடிகான் துப்புரவு பணிகளின் போது பொதுமக்களுக்கும் நகரசபை ஊழியர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறின் பின்னர் போலீசாரால் நகரசபை ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை கண்டித்து இன்று காலை முதல் நகரசபை ஊழியர்களால் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வீதி துப்புரவு பணிகளின் போது ஏற்பட்ட தகராறானது அன்றைய தினமே சுமூகமான பேச்சுவார்த்தைகளின் மூலமாக தீர்க்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் விசாரணை நிமித்தம் நகரசபை ஊழியர்கள் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை கண்டிக்கும் முகமாக திருவண்ணாமலை நகரசபை ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் நகரசபை செயலாளரிடம் கையளித்த பின்னர் மீண்டும் கடமைக்கு திரும்பியிருந்தனர். அந்த சம்பவம் நடந்த 30ஆம் தேதி நவம்பர் 30ஆம் தேதி நானும் செயலாளரும் அந்த இடத்துல சம்பவம் அளிக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு சக சாரதி அப்படித்துல ஜேசிபி ஆப்ரேட்டராக போன போது அந்த சாரதியும் இடத்துல தாக்க முற்பட்டவங்க. இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களின் பின்னர் தான் போலீசார் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் இப்போ இந்த பிரச்சனை நடந்து நாங்கள் என்ட்ரி போட்டு எங்களுக்கு எந்த ஒரு தீர்மானமோ எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமோ எங்களுக்கு பெற்று தரல. ஆனால் அவங்களுக்கு நேற்று காலையில் முதல் நாள் வெள்ளிக்கிழமை அவங்கள வர சொல்லி வெள்ளிக்கிழமை எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு இப்போ வாய்முறைப்பாடு எடுக்கலான்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கு அவங்கள வர சொல்லி அவங்கள சாப்பாடும் இல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொலை குற்றவாளியை நடத்துறது போல தான் போலீசார் இவங்களை நடத்தியிருந்தவங்க. நாங்கள் நேற்று கோர்ட்டுக்கும் போயிருந்தாங்க. எனவே இவ்வாறான சம்பவங்கள் எங்களுக்கு நடக்காம எங்களோட ஊழியரை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு திருவண்ணாமலையில் ஒரு கார் நேற்று நாங்கள் அந்த கோர்ட்டுக்கு போன சம்பவத்தில் ஒரு குடும்பத்தை அச்சுறுத்தி காரை திருடி போன ஒரு இதற்கு ராஜ மரியாதையோட போலீசார் நடத்தி அவங்கள கொண்டு வந்து கோர்ட்ஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இதே எங்களோட நாங்கள் கடமையை செய்ய போன எங்களோட ஒரு அதிகாரி SW ஒர்க் சூப்பரிண்டென்டென்ட் ஒரு கைதியை நடத்துகிற மாதிரி, அதாவது ஒரு கொலை குற்றவாளி ஒரு ரேப் கேஸில் நம்பிட்ட ஒரு கைதியை நடத்துகிற மாதிரி நடத்தி அவங்கள ரிமாண்ட் பண்ணி இப்படியான ஒரு பிரச்சனை எங்களுக்கு இடையிறுங்க. எனவே நாங்கள் எங்களோட கடமையை செய்கிறதுக்கு சரியாக பயப்படுறோம். எங்களோட தொழிலாளரும் சரி சாரதியும் சரி யாராக இருந்தாலும் சரி எங்களோட கடமைகளை நாங்கள் செய்கிறதுக்கு பயப்படுறோம். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களுக்கு இதுக்கான கட்டாயம் ஒரு தீர்வான முடிவை பெற்று தரணும். இதில் நாங்கள் எங்களோட வேலையில் செய்கிறதுக்கு நாங்கள் மிச்சம் அச்சத்தோடு நாங்கள் செய்வோம். வரவு செலவு திட்ட நிதியை இணைத்தரனாக பயன்படுத்துவது குறித்த கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை இணைத்தரனாக பயன்படுத்துவது குறித்த கலந்துரையாடல் அமைச்சர் E. சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் ஆகியோரின் இணைத்தலைமையில்
ஆளுநர் செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் வனவள திணைக்களம் வன உயிரிகள் திணைக்களத்தால் வடக்கு மாகாணத்தில் அதிகூடிய பாதிப்பு இருப்பதாக குறிப்பிட்டார். மக்களின் மேல்குடியமர்வு, விவசாயம், அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு இடையூறாக இந்த இரு திணைக்களங்களின் செயற்பாடுகள் இருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் வடக்கு மாகாணம் கால்நடை உற்பத்தி துறையில் மிகச்சிறந்த நிலையில் உள்ள போதும் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரவைகள் இல்லாமல் இருப்பது பெரும் பின்னடைவு என சுட்டிக்காட்டினார். சட்டவிரோதமான மணல் அகழ்வு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது என குறிப்பிட்ட ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் ஆளணி விடயம் மீளாய்வு செய்யப்பட்டு வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என தெரிவித்தார். இது தொடர்பில் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவித்தனர். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் இ சந்திரசேகர் அனைத்து திணைக்களங்களும் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என தெரிவித்தார். வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் தமது அமைச்சு மற்றும் திணைக்களங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொடர்பாகவும் முன்னெடுக்கப்பட உள்ள வேலைகள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தினார். தொடர்ந்து கல்வித்துறையில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. மருத்துவமனைகளில் நிலவும் வெற்றிடங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது வடக்கு மாகாணத்திற்குரிய சில சிறு பயிர்களுக்கு இலவச காப்புறுதி இன்னமும் வழங்கப்படவில்லை எனவும் அதை பெற்றுக் கொடுத்தால் விவசாயிகள் அதிக அளவில் பயிற்சிகையில் ஈடுபடுவர் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதேபோன்று சிறுதானிய பயிற்சிகைக்கு உரமானியம் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் அரசாங்கம் ஒதுக்கியுள்ள விசேட நிதியில் முன்னெடுக்கப்பட உள்ள வீதிகளின் முன்னுரிமை பட்டியலை சமர்ப்பித்தார். இறுதியாக மகளிர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீடுகள் வேலை திட்டங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன், ஜே ரஜீவன் ஆகியோரும், பிரதமர் செயலாளர் பிரதீப், பிரதமர் செயலாளர் பொறியியல் ஆகியோரும், அமைச்சர்களின் செயலாளர்கள், திணைக்கள பணிப்பாளர்களும் கலந்து கொண்டனர். வடக்கில் அமைக்கப்பட்டுள்ள 4 சிகிச்சை நிலையங்களின் செயற்பாடுகளை வினைத்திறனுடன் இயக்க வைப்பதற்கான கலந்துரையாடல் இடம்பெற்றது. நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் வடக்கில் அமைக்கப்பட்டுள்ள 4 சிகிச்சை நிலையங்களின் செயற்பாடுகளை வினைத்திறனுடன் இயங்க வைப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் இடம்பெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் கூட்டம் இடம்பெற்றது. பருத்தித்துறை ஆதார மருத்துவமனை, கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை, மாங்குளம் ஆதார மருத்துவமனை, வவுனியா மாவட்ட மருத்துவமனை ஆகியவற்றில் விசேட சிகிச்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆளணி பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் சவாலாக இருப்பதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டதுடன் அவற்றை எவ்வாறு தீர்த்து இயங்க வைக்கலாம் என்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டது. அதேபோன்று யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. 3 தசாப்தங்களாக வடக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறையில் ஆளணி மறுசீரமைப்பு நடைபெறவில்லை எனவும் இதனை கருத்தில் கொண்டு ஆளணி மறுசீரமைப்பு வெற்றிடமாக உள்ள ஆளணிகளை நிரப்புவதற்கு மத்திய சுகாதார அமைச்சை கோருவதற்கு இந்த கலந்துரையாடலில் முடிவு செய்யப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் உள்ள பெண்கள் சுகாதார பராமரிப்பிற்கான சிறப்பு சிகிச்சை நிலையத்தை இயங்க செய்வதற்கான நிதிக்கான வாய்ப்புகளை எவ்வாறு உருவாக்கிக் கொள்வது என்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர், வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளர், யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை பணிப்பாளர், வவுனியா மற்றும் மாங்குளம் மருத்துவமனைகளின் பொறுப்பு மருத்துவ அத்தியட்சகர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடாதிபதி, முன்னாள் மருத்துவ பீடாதிபதி, யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் மருத்துவ நிபுணர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இம்தியாஸ் பகீர் மக்கார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியில் இருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பகீர் மக்கார் ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை கட்சித் தலைவர் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் பால்மாவின் விலையை 4.7% உயர்த்துவதற்கு பால்மா இறக்குமதியாளர்கள் தீர்மானித்துள்ளனர். அதன்படி இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மாவின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையில் போட்டியிட சுயேட்சை குழு ஒன்று இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக சண்முகராஜா, ஜீவராஜா தலைமையிலான சுயேட்சை குழுவினர் இன்று காலை வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். மாவட்ட செயலகத்தில் உள்ள தேர்தல் காரியாலயத்தில் குறித்த சுயேட்சை குழுவினர் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். எமது கரைச்சி பிரதேச சபையிலே நாங்கள் கரைச்சி 21 வட்டாரத்திலும் இந்த முறை சுயேட்சை ஒன்றில் நாங்கள் களமிறங்க இருக்கிறோம். களமிறங்கி இந்த முறை எமது கரைச்சி பிரதேச சபையை கைப்பற்றுவதற்காக எம்மோடு மக்கள் பலர்
ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், எமது வேட்பாளர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த வெற்றியை நாங்கள் வரும் தேர்தலில் நிரூபிப்போம் என்பதை அன்புரிமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மன்னார் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரணேஸ்வரப் தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. மன்னார் நகரசபை மற்றும் மாவட்டத்தின் 4 பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் இன்று மன்னார் தேர்தல் திணைக்களத்தில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது மன்னார் மாவட்டத்தில் உள்ள 5 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிடுகின்றது. கடந்த முறை மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பிரதேச சபை தலைவராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் இருந்தார். அதே போன்று முஸ்லிம் பிரதேச சபையிலும் ஆட்சியை தீர்மானிக்கின்ற முக்கிய சக்தியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி காணப்பட்டது. இதே போன்று மாந்தை மேற்கு பிரதேச சபையிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது ஆட்சியை தீர்மானிக்கின்ற சக்தியாக காணப்பட்டது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி இந்த முறை மன்னார் மாவட்டத்தில் 5 சபைகளிலும் தவிசாளர் பதவியை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு காணப்படுகின்றது. வவுனியா வடக்கு பிரதேச சபையில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி இன்று தாக்கல் செய்தது. கட்சியின் முக்கியஸ்தர் எஸ் தவபாலன் தலைமையில் வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் சகிதம் தமது வேட்புமனுவை இன்று மாலை கையளித்தனர். வவுனியா மாவட்டத்தில் உள்ள 4 உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட உள்ளதாக தமிழ் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. உண்மை பொறுத்த வரையிலே இந்த 4 சபையிலும் நெருக்கடியின்பால் இந்த தேர்தலை எதிர்கொண்டாலும் நிச்சயமாக நாங்கள் இந்த 4 சபைகளிலும் கணிசமான வெற்றியினை பதிவு செய்வோம். அதிகமாக இளைஞர்களை உள்ளிட்டிருக்கின்றோம். இந்த முறை வவுனியா வடக்கிலே அனுபவம் வாய்ந்தவர்களையும் உள்ளூராட்சி மன்றங்களை நெறியாள்கை செய்யக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய கடந்த முறை உள்ளூராட்சி மன்றங்களிலே வினைத்திறனுடன் செயற்பட்டவர்கள் உள்ளடங்கலாக 26 பேரை உள்ளடக்கிய அந்த வேட்பாளர் பட்டியலை நாங்கள் இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கின்றோம். வவுனியா வடக்கை பொறுத்தவரையிலே நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு ஒரு நெருக்கடியான சூழலிலே மிகப்பெரிய அளவு நிலங்கள் விழுங்கப்பட்டு திட்டமிட்ட குடியேற்றங்களுடன் மத வழிபாட்டுகள் தகர்க்கப்படுகின்ற அல்ல பௌத்தனுடைய மேலாதிக்கம் நிலவுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இம்முறை நிச்சயமாக வவுனியா வடக்கிலே நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. இளமக்கள் ஜனநாயக கட்சி உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக இன்று யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது. இன்று மதியம் கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட மூவரும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான கந்தசாமி கமலேந்திரன் தலைமையில் கட்சி உறுப்பினர்களால் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி, கரைச்சி, பெச்சிலைப்பள்ளி, பூநகரி ஆகிய பிரதேச சபைகளுக்கு போட்டியிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. சுயேட்சை குழுவாக போட்டியிட இன்று பிற்பகல் கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர் படகொன்று 3 இந்திய மீனவர்களுடன் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளது. கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீன்பிடி படகு மற்றும் அங்கிருந்த 3 இந்திய மீனவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காங்கேசத்துறை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டதுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ் மயிலடி மீன்பிடி பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வது சாத்தியமற்றது என முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். பட்டலந்தா ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதோ அல்லது அவரது குடியுரிமையை ரத்து செய்வதோ சாத்தியமற்றது என பேதுரஹல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் 3வது அத்தியாயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சிகள் குறித்து பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த அறிக்கையை அமைச்சரவை அனுமதி ஊடாக ஏற்றுக்கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம்பெற்றுள்ளது என்பதனை ஏற்பதாகும். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அப்போதே அமைச்சர் விஜயபால மெண்டிஸ் 2001 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி பட்டலந்த அறிக்கையை சபையில் முன்வைத்தார். அவ்வாறு இல்லை என பொய்கூறும் அரசாங்க தரப்பினர் 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஹன்சாட்டின் 1581வது பக்கத்தை பார்ப்பார்களானால் அதற்கான சாட்சியை பெற முடியும். ஆகவே பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது
குடியுரிமையை ரத்து செய்யவும் முடியாது. 1948 ஆண்டு விசாரணை ஆணைக்குழுவின் சட்டத்தின் கீழ் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. 1977 ஆண்டு விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் ஆணைக்குழுவிற்கே நீதிமன்ற அதிகாரம் காணப்படுகின்றது. இந்த ஆணைக்குழுவால் நபரொருவர் குற்றம் இழைத்தாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். அவ்வாறெனில் திசைகாட்டியின் பொய் பிரசாரத்தில் புதிதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கையும் இணைந்துள்ளது. වාර්තාව යට ගැහුවෙත් නැහැ. ඒ වගේම පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් නොකර සිටියෙත් නැහැ. 2000 මාර්තු මාසේ රජයේ ප්‍රකාශන කාර්යාංශය විසින් මේ වාර්තාව මුද්‍රණය කරලා ප්‍රසිද්ධ කරනවා. ඒ වාර්තාව මුද්‍රණය කරපු නිසා තමයි අද අන්තර්ජාලයට ගියොත් සිංහල භාෂාවෙන්, ඉංග්‍රීසි භාෂාවෙන් සහ දෙමළ භාෂාවෙන් කියන මේ භාෂා තුනෙන්ම බටලන්ද කොමිෂන් සභා වාර්තාව கொழும்பு மாநகர சபைக்கான மேயர் வேட்பாளராக பொருத்தமான ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என ரோஷன் பாதுக்கு தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபைக்கான மேயர் வேட்பாளர் எரான் விக்ரமரத்ன அல்ல என அக்கட்சியின் உறுப்பினர் ரோஷன் பாதுக்கு தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளராக களமிறக்குவதற்கு கட்சியின் சார்பில் 3 முக்கிய உறுப்பினர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு பரிந்துரைக்கப்பட்டவர்களில் பொருத்தமான ஒருவர் தெரிவு செய்யப்படுவார். எரான் விக்ரமரத்ன கட்சியின் கொழும்பு மேயர் வேட்பாளராக போட்டியிடுவார் என ஹிருணிகா பிரேமச்சந்திரன் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் அவ்வாறானதொரு தீர்மானம் எடுக்கப்படவில்லை. எரான் விக்ரமரத்னவிற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான இறுதி முடிவு விரைவில் எடுக்கப்பட்டு சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் என ரோஷன் பாதுக்கு தெரிவித்துள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலை அதிகாரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சமரத்ன என்பவர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டார். குறித்த சிறைச்சாலை அதிகாரி வாக்குமூலம் வழங்குவதற்காக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவிற்கு சென்றிருந்த போது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். காலி அவ்விமன பிரதேசத்தில் வசிக்கும் 48 வயதுடைய பூசா சிறைச்சாலையின் அதிகாரி ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறைச்சாலை அதிகாரி சம்பவத்தன்று கனேமுல்ல சஞ்சீவவை கொழும்பு புதுக்கடை நீதிமன்றக்கு சிறைச்சாலை பஸ்ஸில் அழைத்துச் சென்ற சிறைச்சாலை அதிகாரிகளை திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரி நேற்றைய தினம் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை தொடர்பில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மாத்தரவு ருவன்வெல்ல பகுதியில் இடம்பெற்ற கார் விபத்தில் சாரதி படுகாயமடைந்துள்ளார். ருவன்வெல்ல காரப்தனிய பகுதியில் இடம்பெற்ற கார் விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கவனக்குறைவாக பயணித்த கார் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த பாரிய மரத்தின் கீழ் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காரின் சாரதி படுகாயம் அடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கிராண்டாஸ் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 இளைஞர்கள் காயமடைந்துள்ளனர். கிராண்டாஸ் நாகலம் வீதி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவத்தில் 2 இளைஞர்கள் காயமடைந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்களால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டால் காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் 22 மற்றும் 28 வயதுடைய கிராண்டாஸ் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் என போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களின் நிலைமை பாரதூரமானதல்ல என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சந்தேக நபர்களை கைது செய்ய கிராண்டாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரீடா சக்தி குடிப்பந்தாட்ட அணியில் யாழை சேர்ந்த 4 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கிரீடா சக்தி குடிப்பந்தாட்ட அணிக்கு யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியமட அணியை சேர்ந்த 4 மாணவிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 28/2/2025 அன்று கொழும்பு புளோஸ் குடிப்பந்தாட்ட தொடரில் இத்தெரிவு இடம்பெற்றது. இதில் யாழ் திருக்குடும்ப கன்னியமட அணியை சேர்ந்த ஜஹானா, விஜயரூபன், எஸ்தார் ஜெக்சன், டிலான் கசில்டா ஆர் லோட்சி ஆகிய 4 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.